பிப்ரவரி 8ஆம் தேதிக்கான ஜீவ ஊற்று வேத தியானம். சங்கீதம் 9:2. உம்மில் மகிழ்ந்து களிகூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்பதே. ஒரு தேவ பிள்ளை எப்போது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்க இயலும் என்பதை குறித்து தியானிப்போம். நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தின் பாதையில் ஏராளமான சத்துருக்களும் அவைகளால் உண்டாகும் போராட்டங்களும் மிகுதியாகவே இருக்கும். ஆனாலும் ஒரு கிறிஸ்தவ தேவப்பிள்ளை இவைகளை கண்டு கொஞ்சமும் பயப்படாமலும் கலங்காமலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பமாய் இருக்கிறது. சரி, இது எப்படி சாத்தியமாகும் என்றால், ஒரு தேவ பிள்ளை தனக்கு முன்னிருக்கிற ஆயிரமான சத்துருக்களை காட்டிலும் தான் பலவான் என்றும் பராக்கிரமசாலி என்றும் எண்ணி ஓடுகிறவர்கள் யாரோ அவர்களே பயமின்றி கலக்கமின்றி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியோடு அவரை துதித்து போற்றியபடி தன் ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஓடுவார்கள். இதையே சங்கீதம் 105:24 அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாக்கினார் என்று வேதம் கூறுகிறது. தேவ பிள்ளைகளாகிய நம்மை கர்த்தர் எவ்வாறு பலவான்களாக்கினார் என்பதையும் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். ஆம், நாம் நமக்குள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால்தான் நாம் நம் சத்துருக்களை காட்டிலும் பலவான்களாயிருக்கிறோம். இந்த உறுதித்தன்மையும் நிச்சயமும் தனக்குள் இல்லாமல் ஓடுகிறவர்கள் எல்லாவற்றை கண்டும் பயப்படுகிறவர்களாகவே இருப்பார்கள். நாமோ பயமுள்ள ஆவியை பெறாமல் பலமுள்ள ஆவியை பெற்றிருக்கிறோம். ஆமேன். அல்லேலூயா.